வணக்கம் நேர்களே. 9ஆம் திகதி 5ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு சனிக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேசராசி நேர்களே, இறை வழிபாட்டால் நன்மையுண்டு. புனித யாத்திரைகள் செல்வதற்கான சூழல் அமையும். வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள். பொருட்கள் காணாப்போவதற்கான வாய்ப்புகள் அதிகம், அவதானம் தேவை. இடவராசி நேர்களே, வீண் பயத்தால் நல்ல வாய்ப்புகளை இழந்து விடுவீர்கள். மனதைரியம் தேவை. வாக்குறுதிகள் கொடுக்காதீர்கள். பொறுமை அவசியம். நெருப்பு சம்பந்தப்பட்ட துறையில் செயலாற்றுபவர்கள் அவதானம் தேவை. மிதுனராசி நேர்களே, தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்கள். நீண்டகால ஆசைகள் நிறைவேறும். தடைகள் விலகும். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலாம். கடகராசி நேர்களே, முயற்சி வெற்றியை ஏற்படுத்தும். தடைகள் விலகும். உடல் ஆரோக்கியம் சிறந்து விலகும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். சிம்மராசி நேர்களே, திட்டங்கள் போடுவதற்கான சூழல் உருவாகும். மனக்கவலைகள் அகலும். தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள். தன்னம்பிக்கை தரக்கூடிய நல்ல நாள். கன்னிராசி நேர்களே, திட்டமிட்டு செயலாற்றுங்கள். வெற்றி உங்கள் பக்கம். வண்டி வாகனம் செல்லும் போது அவதானம் தேவை. திடீர் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது. பொறுமை அவசியம். துளாராசி நேர்களே, தடைகள் விலகும். எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிட்டும். தன்னம்பிக்கையுடன் செயலாற்றலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. விருச்சிக ராசி நேர்களே, மன அமைதி கிட்டக்கூடிய நாள். குடும்பத்தில் சிற்சில உட்பூசல்கள் வந்தாலும் பாதிப்புக்கு இடமில்லை. வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள். விட்டு கொடுப்பே வெற்றியை ஏற்படுத்தும். தனுசு ராசி நேர்களே, எல்லா விடயத்திலும் அவதானம் தேவை. பொறுமை நிதானம் அவசியம். சட்ட சிக்கல்கள் ஏற்படலாம். பொறுமையுடன் செயலாற்றுங்கள். இறை வழிபாடு மிக மிக அவசியம். மகர ராசி நேர்களே, மனக்கவலைகள் அகன்று தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள். போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான உதவி ஒத்தாசைகள் உங்களை வந்தடையும். வெற்றி தரக்கூடிய நல்ல நாள். கும்பராசி நேர்களே, குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். குழந்தைகள் விடயத்தில் அவசர முடிவுகள் வேண்டாம். பொறுமை அவசியம். திடீர் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது. தெளிவான முடிவுகள் எடுப்பதற்கு சிரமப்படுவீர்கள். மீன ராசி நேர்களே, எல்லா விடயத்திலும் அவதானம் தேவை. அயலவருடன் விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுங்கள். வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள். நல்ல நட்புக்கிடையே கருத்து முரண்பாடு ஏற்படும்.